எவனாவது ஸ்டாண்டில் கொண்டு யூனிட் வைப்பானாடா? நீ தான்டா டிரைவர், உன்னே தான்டா வண்டி ஓட்ட ரிவல்ஸ் எடுக்க. ஆதி என்னது என்னது? ஏ சும்மாறா, எரிச்ச மயிரை கலப்பாம. கடல் மாதிரி அந்த கூட்டத்தை விரட்டி விட்டுட்டு என்ன அது மயிரை புடுங்குதுன்னு. நான் கட்டி காத்த என் சோழ நாத்துப்படி காஞ்சி போய் கிடக்கடா. பொம்பளை கூட ஜானியோட பிரிச்சாத்தா அம்புட்டு பொம்பளை இருந்துச்சு, ஒரு பிள்ளையே காணாமே. எவனா குளிக்காம வந்திருக்கான்டா, செக் பண்ணி. சும்மா இல்லை, சார்பு வைங்க ப்ரோ. ஏ எந்திரிச்சு போடா முண்டை. ஆதி ஏன் அழுகிறியா? ஒரு ஆல்ரவுண்டுக்காரன் அரை வாங்கிட்டு மேற்க விழுந்து ஓட போனேன். அடந்த ஒரு காலம் யார் பறிக்கும் கலிகாலம். தம்பி சிரிக்கக்கூடாது, ஜோக் கிடையாது. சாமியை கூட்டுக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. டேமட். கொக்கு பறக்குது எங்க? ஏல இவ தர்த்தினி முடிச்சானமா? ஏன்டா வர்ணிக்க விடுறா. தொந்தி சரிய சரிய என்றெடுத்த மாதாபிதாவை நான் தஞ்சம் என்று என்ன அவுதடம் மாறாமல் நல்லோ வங்கிடாமல் குரலும் தடுமாறாமல் குரலும் மங்கிடாமல் இவங்கிட்ட குறிவாக்க முடியாது ப்ரோ. ஜோக்கு நோ ப்ரோ, சீரியஸா. என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்கடா. அருள் வாடா, ஆக்காதடா. ஏ அவன் என்னடா ரொம்ப சிரிக்கிறேன். ஒத்த பணமரம் உனக்கு நொண்டி சோன கட்டடம் இல்லாத கம்மாகரதான் பிறகரவடுக்க கலிசரி காளி முனியனை நான் வணங்கி. அந்த ஆத்தா என்ன பிள்ளைய காணாமத்தா? எதுக்கு தூக்க வச்சுல இருந்துச்சு வந்துச்சு? ஓ வீடு தெரியாம வந்துருச்சா? அது வீடு அதுக்கே தெரியலையா? பத்தியா எப்படி சாமி மடக்குதுவாரு. சும்மா கிடையாது தம்பி. அடுத்து நீ சிரிச்சேனா விபூதியை போட்டு விட்டு நீ ஓதம் 2 டன் 2-3 டன்னு ஓதத்தை கொண்டு வந்து விட்டுருவேன். வயக்காட்டில் இழுத்துக்கிட்டே தர்றான்னு. பேசாம இருங்கடா. என் தம்பி ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறிய? அண்ணே இல்லையாடா? சரி. பரப்பு வயக்காடு உறுதி அவனை விபூதி அடிக்கப்படும். என் சாமியை வணங்கி தீர்த்தக்கராக்கு மதுரை மொத்த கோவரம் முனியாண்டி சரி சிரிப்பு இல்லை ப்ரோ. சாமி எப்படித்தானே கோடாங்கி வருந்துவாங்க. ஏன்னடா மொட்டை கோபுரம் முனியாண்டியோ. இந்த நாடகம் முடிய எப்படி 7 வருஷம் ஆகும். இவங்க என்னை முடிக்க விட மாட்டாங்க. வரி மறந்து போச்சுடா. ஏன்டா சிரிக்கிறீங்க தம்பி? சிரிக்காதீங்க, அப்புறம் சரிங்க. எப்ப இல்லை மருதமணி வருவேன், அரை வாங்கும் போது சிரிக்கேன். சாமியை கூப்பிடுவோமா? ஆதி மூலம் போடா. ஆதி மூலம் யாருக்கா? பெரிய ஆபரேஷன் தேட்டரில் உட்காந்துருக்கேன். திஸ்குரி
மண்ணு கலப்புது குதிரை 4 ஆளு பாய்ச்சல்ல ஓடுது என் மருதங்குடி சீமை மருதுடைய ஐயனாரு இப்ப வர்றதுவும் எந்த நிற குதிரடா மருதங்குடி மண்ணை விட்டு இந்த ஜாமி வருமா வராதா மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேரம் இறங்கி வா 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 ஏ பரம்பழுத்து மீனாட்சி அங்கமெல்லாம் சுத்தி வந்து ராக்காயி தீத்தமாடி நான் ஆவரந்தி தெரியுமில்ல நீ குறிவாக்க வந்தியா இல்லை அக்கினி சட்டி எடுத்து வரியா எந்த ஊருப்பா எந்த ஊர் அவனே ஊர் தெரியாம மஞ்ச பைக்கில் கையை விட்டு பார்க்குறேன் இவன் மருதங்குடின்ற எந்த ஊருப்பா எந்த ஊர் இந்த இழுத்து அடிச்சிடுறேன் இன்னைக்கு உன்னை புலந்துறேன் உட்காருங்க ப்ரோ அவன் கிருத்திரம் முடிச்சு நான் போயிட்டு கேட்குற என்னவோ நான் காத்திருக்கேன் நான் ஓ எறும்பு இல்லாம சுயர் 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 ஏன் மொத்தமா வெட்டி போட்டு வெறும் நேரம் யாருக்கு போட என்னடா அது உட்கார் மழை வேஞ்சு ஹலோ குறி சொல்லி வாரேன் சொல்லுங்க பாட்டேன் பொழைக்க வந்த இடத்துல மேட்டை நோக்கி குடிசை ஓட்டாரு பொழைக்க வந்தா அப்புறம் குடிச்சாதான் போடணும் அப்புறம் என்ன செய்யுது அப்புறம் எப்படி குடிசை ஓடும் போது குடிசைக்கு தட்டி வத்தல தட்டி தென்னை மரம் கொஞ்சம் கம்மியா தேர்ந்திருக்கு அந்த காலத்துல நம்ம கிளவி வீட்டை சாணிய போட்டு முழுகுறா அவ சாணியவா அவ சாணியை போட்டு முழுகுனாலான்னு கேட்டேன் உன் வரலாறு உன் குடும்ப வரலாறு சொல்லி வரேன் போடு நல்லா போடுவோனே ஓயாம கூட ஊம் 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 அது என்ன வாயா வலிக்குது நல்ல ஏல என்னடா மூட்டை மாதிரி எரியுது அதாவது எரியும் கவட்டில் வச்சு தொலைச்சிடாதடா மருதங்குடியில சாணிய முழுகுன கிளவி அப்புறம் சிவரோடைக்கு வந்துட்டாளா அங்க மொழியில் சிவரோடைக்கு கொண்டு வந்துட்டாளா சாணிய சொல்லி வரடா ஹோ 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 கரலு கரலு எதவோ அதுவும் பண்ணி கரலை கரலை அவன் சொல்லும் இருங்க வயிறு வச்சுக்கிட்டு ஒரு வாழைப்பழம் தின்னுக்கிறேன் ஏலை குறிவாக்க அந்த இடத்துல என்ன ஏன்டா சித்திர எடுத்துற குறிவாக்க வந்தா பட்டியா கிடந்து சாகணுமா இல்ல குறிவாக்க வந்தா பட்டியா சாகணுமான்ற வாழைப்பழம் பசி ஆட்ட கூடாதா பொழைக்கிறதுக்கு தானே குறிவாக்க வந்திருக்கேன் மருதுடைய ஐயனாரு சாமியெல்லாம் இப்ப வந்துச்சுன்னா அவ்வளவுதான் மருதங்குடி கம்மாயில கருவ பெருக்குது கருவ பெருக்குது அந்த முள்ளு செடி
முள்ளுச்செடி கருவ பறக்க செம்பமூர்த்தி ஐயனார் ஐயனாரு பெரியா இருக்காரு. ஐயனாரு குதிரை பறக்கும் போது அதிரதிட சிவர கோட்டை மண்ணு அது அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் ஒரு அசகு பசகு வந்ததில்லை. இந்த ஜாமிக்கு நம்ம முப்பாட்டேன் ஒச்சமுள்ளா கருங்கடா ஏத்துக்கிறோமா இந்த ஜாமி? ஏத்துக்கிறோம் ஐயனார் ஏத்துக்கிறோம். மருதங்குடியில நம்ம கிளவிட்டா தொடையில உட்கார போறேன், உன்னை புழக்க போறேன். எந்த சாமி எந்த சாமியா? ஆடா ஆடா தங்க வந்தது யாரு? வந்தது உன் கூட தானே வந்தேன். சாமி இல்லையா? சாமி எனக்கு நான் மேல் குளிச்சே 3 மாசம் 30 நாள் ஆயிடுச்சு. மேலே குளிக்கிறது அதுலயும் இப்ப வாடகை அடிக்குது, தண்ணி அப்படியே தொட்டு தொட்டு தொடர்ந்துக்கிறது. உன் பரம்பரையில் நடந்ததை சொல்லி வாரேன், இதோட புழைச்சுக்க. பரம்பரையில் நடந்தது எனக்கு தெரியுமே, தெரியும் சாமி. ஆடு மாடு கோழி குஞ்சு கூட நடந்துச்சு. கிளவி குனியும் போது கிளவி குனி கிளவனா கிளவனியா? கிளவி குனிஞ்சானா கிளவி குனிஞ்சானா? கிளவி குனியும் போது கிளவி என்ன என்னது குனிஞ்சாண்டா? என்னது பொங்க கிண்ட பொங்க பானைக்கு கிளவி குனியும் போது நம்ம கிளவி மண்டை வெள்ளத்தை உடைக்கிறேன். நல்ல வேலையா போச்சு, மண்டை வெள்ளத்தை உடைச்சிருக்கானேப்பா. பொங்க கிண்டி இறங்கும் போது இனிப்பு பத்தல. ஒன்றரை அரிசிக்கு 1 கிலோ சக்கரை வாங்கியிருந்தா இனிப்பு விடுவானு. பொங்க அள்ளி வச்சு படையல் போட்டா பொங்க சோற கோழி கொத்துதுடா. என்ன ஒரு அரிசியா? ஏய் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி வரேன், கரெக்டா ஊன்னு சொல்லு. கோழி கொத்தம் போது சேவ தவ்வுது. சேவை எதுல தவிச்சு? சேவை எதுல சாமி தவிச்சு சொல்லி வரேன். சேவதம் போகும்போது கிளவெந்த போறேன். சேவை எதுல தவிச்சு கிளவி எதுல தவணையா? சேவலை விரட்டி விடுறதுக்கு தவிர விரட்டி விடுறதுக்கா? நான் கூட கிளவி. பொங்க சோத்த தின்ற உன்ன கிளவி மாசம் ஆகுறா. எதுக்கு நான் வம்பு இல்ல சாமி, நான் பக்கத்தூர்ல நம்மள வேற ஏன்டா தப்பா சொல்லிட்டேன்? அதுலயும் கிளவி போய் மாசமானான். உங்க அப்பா இருக்கார்ல, அப்பா பார்த்தா அம்மா, அவங்க அப்பா பார்த்தா அம்மா வந்து எப்படி சொல்லுவ? இப்ப நீ என்ன சொன்னீன்னு எனக்கு புரியலையே. அப்பா பார்த்தா அம்மா, அவங்க அப்பா பார்த்தா அம்மா, பாட்டேன் பாட்டி, கிளவின்னு தானே சொல்லுவ. உங்க கிளவி இளவட்டத்துல கிளவி மாசமாகுறா. கிளவி ரோசப்பட்டு இது பண்றேன், திருப்பி இதுன்றானா? அவர் எந்திரிச்சு எதுக்கு என்னை விரட்டுறதுக்கு வரல, காலு உட்கார முடியாம சூக இருப்பாருக்கு. அப்படியே அப்படியே பெபவுன்ஸ் மொட்டனாக்க முண்டை. கிளவே இந்த குழந்தைய வேணாம் மறுக்கிறேன். ஏன் வேற மாதிரி இருந்துச்சா குழந்தை? அவன மாதிரி இல்லையா? இப்ப வாரிசு வேணாம்னு சொல்றாரு. இப்ப வாரிசு வேணாம். கலச்ச 3ஆம் நாள்ல கிளவி ரெட்ட புள்ள வைக்கிறாடா. வாரிய வேர்க்குது, காத்தாடியே போட்டு விடுங்கப்பா. களைச்சிட்டாங்க அப்புறம் ஏன்னா அதானே இந்த சாமியோட அதிசயம். இப்ப நீ இப்ப பாரு, நீயே அழுவ வருவேன்.
ரெட்ட புள்ள பெத்த 7ஆம் நாளில் 2வது படிக்கிறேன். எப்பா அந்த பத்திரிகையாளர் கூப்பிட்டுவாங்க. நாளைக்கு செவர ஓட்டையில இப்படி எல்லாம் ஒரு அதிசயத்தை போட்டு விடுவான். அந்த காலத்துல சாமியோட மகிமடா. ஏய் என்ன சாமியா இருந்தாலும் 7 நாளையில 2வது படிக்கிறான்னு சொன்னா இதெல்லாம் பயந்த வளார் பத்தியா ஆண்டவா ஐயனாரே காத்தாடி வேணாம்ப்பா. இந்த இறங்கி வந்த சாமி இறங்கி ஆத்தா சாமி ஆத்தா 2வது படிக்க போற அந்த புள்ளைய 40 நாள் வயசுக்கு வருதுடா. எல்லாரும் கிளம்புங்கப்பா. ஏய் சாமி மகிமை லேசா இல்லனே. ஏய் எத்தனை ஆலயம் இருக்கு. கைக்கிட்டே வடைய போட்டு கையில் எடுக்கிறேன் பாரு அருளோட. முள்ளுல படுக்கலையா? ஏன் ஏன் கோபப்படுற? கேட்டு மண்டு சொல்லும் போது கேளுப்பா, எது பேசாத. அவனுக்காவது 2 டன்னு சொன்னேன் ஓதான். உனக்கு 17.5 டன்னு சிட்ட ஓட்டு வச்சிருக்கேன். சரி வேணாம். காலையில சம்பளத்தை குறைப்ப. வயசுக்கு வந்த பொண்ணு கட்டி கொடுக்கறதாக. வயசுக்கு வந்தவட தானே கட்டி கொடுப்பாங்க. வயசுக்கு வராதவங்களா கட்டி கொடுப்பாங்க. கேரு சொல்லு ஊன்னு சொல்லு. ஓம் கட்டி கொடுத்த பொண்ணு. அரசு அதிகாரிகள் ஊரா வாங்கப்பா, நான் எப்படி ஊம் போடுறேன்னு பாருங்கப்பா. வாப்பா ஏய் வாங்கப்பா. எங்கப்பா பூரா போலீஸ்காரங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல எவ்வளோ வா வாப்பா மின்னுக்கு வாப்பா. அந்த புள்ள சினையாக பிரச்சனையா இருக்கும். அந்த புள்ள கரு விட்டுட்டா. எப்படி நடக்குது வேற அவன் குடும்பத்துல. பிள்ளை பத்தவனே தாய்ப்பால் இல்ல. கிளவே மாட்டுல 4 மணி நேரம் பீச்சி பால் வல்லடா. காளை மாட்டுல பீச்சிருப்பானோ. பசுமாட்டுல பீச்சினா பால் வந்திருக்கும். மாடு ஏற கட்டிக்கிடுச்சுப்பா. 4 மணி நேரமா வேற கட்டிக்கிடுச்சு. என்னடா பால் வல்லேன்னு கிளவன் காப்பி தூளை கொண்டு போய் தடவுறாரு. காப்பியா மாறுதுடா. இதுல காம்பலையா? ஏ எழுத்து பேசாதா? கிளம்பியாச்சா? ஏய் வாங்கப்பா. ஏய் குறி ஏய் உங்களுக்கு வா. ஏய் வாப்பா. ஏய் அவங்க அப்படி வருவாங்க வரிசையா. அப்படி வருவாங்க. என்னை பார்த்தவனே தெரிஞ்சு வச்சு உண்மையான கோடாங்க. ஐயா காவல்துறை அதிகாரி வாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி. ஐயா உங்களை தாயா தேடிக்கிட்டு இருந்தேன் நானு. என் பொய்யா குறி சொல்றானுங்க. நான் எதிர்த்து பேசுறேன் அடிக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. காவல்துறை என்பது ஒரு சாமி. ஆமா கருப்பசாமிக்கு அர்த்தம். தலைக்கவசம் போடு அப்படின்னு சொல்லும் போது போடாம இப்பத்தான் கலெக்டர்னு சொல்லி போய் சொல்ற. அது போய் இல்லையா? ஆமையா. லைசன்ஸ் இல்ல நேத்து குளிக்கும் போது சட்டிக்குள்ள வச்சு நனைஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. அது போய் இல்லையா? ஏ புட்டு புட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல திருப்பி மடார்னு முட்டி நான் ஜெவனேன்னு வந்து அமைத்தான் முட்டினான்னு சொல்றீங்க. அது போய் இல்லையா? ஏ புட்டு புட்டு விற்கிறாரு. இதுக்கு முன்னாடி பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தீங்க. வாடா ஐயா அவன் கணேஷ் போல ஓட்டுறாயா. எப்படி ஆகி விட்டேன் பத்தியா? ஐயா வித்தது அவன் தாயா. என்ன காரணம் பூரா தம்ப கொடாக்கிதாயா. அண்ணன் நடந்து அவசரமா ஓடி வர. ஓடி வர அண்ணன் நடந்து அவசரமா இந்த சிங்கார நடந்து இந்த சீமாட்டிய காணாமோ. அண்ணன் நடந்து அவசரமா ஓடி வர. சின்ன நடந்து அவசரமா ஓடி வர. சின்ன நடந்து சிலிங்கி ஆடி வாடா இந்த புள்ளே. இவன் யாருக்கு சொந்த புள்ளடா? ஏயான வந்திருக்கானா பாண்டி ஓல கெடாவட்ட வந்திருக்கானடா இவன். ஏ இவன் யாரா அவன்? நல்ல மேடமா இருக்கேன். வண்டி ஓடுங்க. ஏய் நான் என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்றா? வண்டி ஓட அங்கேயே சொன்னேன். ஏ மருதமணி உனக்கு ஏத்த பெய்தான்டா. எந்த ஆங்கிலையும் சட்டையை தொங்க போடலாம்.
இவன் என்னடா சந்தை கடைக்கு வந்து இந்த ஆட்டை மதிங்க சொன்ன வியாபாரி மாதிரி மதிக்கிறேன். ஓம் பொண்டாட்டி தான்டா. நான் மிருதங்காரன் பொண்டாட்டி என்ன சொன்னேன்? என்னான்னு சொல்ல வேணும், ஏதான்னு சொல்ல வேணும், என்னான்னு சொல்ல வேணும், ஏதேன்னு சொல்ல வேணும், என்னான்னு சொல்ல வேணும். இந்த புள்ள எனக்கு ஏதுன்னு சொல்ல வேணும் ராசாத்தி. ஏதா வந்தது யாரு? கறிக்கடை முனியப்பனா அவன் இந்த இது தானே. அவன் என்ன பண்ணாத்தா? எப்படி இறந்தேன்? புளிய மரத்துல வச்சு அந்த புளிய மரத்துல வச்சு அவன் தான்டா புரிச்சேன். வண்டி ஓனர் அவன் தான். நீ ட்ரையல் பார்க்க வந்த மாதிரி போற. ஏ பின்றாப்புலப்பா. மாமதுரை அண்ண கொடி மாமதுனி அண்ணே ரெடி மதுரை மெச்சும் வந்த கொடி மாமதுனி நல்ல குத்து அடி. ஏ பட்டாசு ஏ ஆராசு வண்டாப்புல சாமி என்னமோ நடக்குது சாமி. சாமி அண்ணே மண்டி போட்டு என்னமோ பண்ணுது சாமி. தம்பி உன் பொண்டாட்டியை காப்பாத்துறியா என்ன பண்ற? அப்ப போயிட்டு 500 ரூபா வாங்கிட்டு போ. ஏன்டா யானையில அணில் செஞ்சது மாதிரி இருக்கடா. ஏன் ஒரு வயசு படிக்க வச்சு ரொம்ப ஒழிக்குதா? மெதுவா செய்வா. இதுக்கு மருதமணி சம்பளத்திலே 650 ரூபா பிடிக்கப்படும். அருமையான பேய்டா. பேய் கிடையாதுடா. டேய் நீ போயிரு அரைஞ்சிய ஒரு உட்கார்றா. என்னடா மசாலா அரைக்கிற மாதிரி கிளம்பிட்டேன். அடே உதுத்த முண்டை. புடிச்சது முனியப்பேன் சேர்ந்து வந்தது எந்த அப்பேன். சேர்ந்து வந்தது யாரப்பே. புடிச்சது உனக்கு முனியப்பேன் சேர்ந்து கூட வந்தது எந்த அப்பேன். கொஞ்ச நேரம் அடி சொல்லு. சேர்ந்து இன்னொருத்தர் இருக்கானே யாரு? ஆத்தி இல்லை எந்த ஊரோட ஸ்கூட்டியில் பேய் வந்துச்சு. வர நாடகத்தை ரொம்ப உள்ளடா அது பண்ணுறான் அந்த கண்டாலி உள்ள. ஏய் ஸ்கூட்டியில் பேய்டா. அதுவும் என் முன்னாடி தான் பால் வாங்க போன புதுவிதமா இருக்கே அது. தம்பி நாளை புண்ண நாடகத்துல ஐயா அந்த பேய் ஹெல்மெட் போடாம ஓட்டி வருது வண்டியை பறக்கியா. ஆமா ஐயா புரியா? ஐயா புடிங்கயா. ஐயா அடி பாத லைசென்ஸ் இல்லையா? ஐயா லைசென்ஸ் இல்லையா? ஐயா வாசிரா. சாமி பேய் லவ்வரோட செத்துருக்கும் போல சாமி. அதே ஜோடியா. இது வந்து அவன் பயமா இருக்கு சாமி. இது அவன் தேவை அவன் சொந்த பொண்ணுன்னு சொன்னேன். அது யாரா? ஏலை அது லவ் பண்ணும்போது காலேஜில் பிக்கப் பண்ண அந்த பேய் நீ எங்கே வர இங்கே வா. பேயை நீங்க விரட்டுறீங்களா அவர் விரட்டுறாரா? இல்லைப்பா என்ன விரட்டுறது முதல் என்ன விரட்டுறதுக்கு நான் யோசிக்கிறேன். சிமுண்டு தரையோரம் திங்கு நாடு உள்ள சிமுண்டு தரையோரம் ஆத்தா திங்கு நாடுதுடா இந்த புள்ள. யாரு விட்டு கட்டி
மண்டை ஆடலை ஏற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காடா. அவர் ஏத்தி விடுங்கப்பா. ஏப்பாய் கரண்ட போகுது. ஏய் மை செட்டுக்காரங்க லைன் பண்ணி சொல்ற தம்பி சும்மா தடவுங்கடா. சாப்பிடே இவ ஏய் பேய் செக்ஸ் பேய்ப்பா. சாமி அப்ப ஆம்பளை பேயா இருக்குமோ? சிங்கார நடந்து சின்ன புள்ள ஓடி வரா. சிங்கார நடந்து சின்ன புள்ள ஓடி வரா. சிங்கார நடந்து இந்த திருச்சிக்கார சின்ன புள்ள நடந்து வரா. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாதே, ஏ ஆட்டாதம்மா நம்ம ஆட்டாதம்மா ஆட்டாதே, பேய்கிட்ட காட்டா. இவனை நேரம் யோசிச்சிருக்கேன் என் பொண்டாட்டி எதுன்னு. அவன் அருமையான அருமைடா சூப்பரா. சோனமுத்தா நீ தாண்டா ஒரு 12 போற ஒரு தாயா போற ஒரு 2. ஏத்தாய் நான் வரைச்சிட்டு குடிக்கிறவனா இங்க வாடி. எப்ப 3 ஊத்துல டயர்ட் ஆயிட்டானப்பா அத்தா. ஏய் அந்த பேய மண்டி ஓட சொல்லுப்பா. மண்டி நல்லா போட்டு தானே மண்டு குறி பேச வேணும். மண்டி நல்லா போட்டு தானே மண்டு குறி பேச வேணும். மண்டி நல்லா போட்டு தான் இந்த புள்ள எனக்கு மண்டு குறி பேச வேணும். இது எந்த காட்டு சொந்த பேய். ஏய் ஏய் ஏனே கடைசியில நம்ம செக்யூரிட்டி மாதிரி அவன் ஓனர் மாதிரி கிளம்பிட்டானடா. ஏலே ஒன்னே தாண்டா ஏதா ஃப்ளைட்ரா. என்னடா அது பெரியாஜ் பதில பிரசவம் பார்த்த மாதிரி நல்லா இருக்கியாத்தா. மய என்ன பண்ற என்னடா பண்ற? ஏ இது ஏன் முட்டாடி தானா? என்னது ஏன் முட்டாட்டியா? பால் வாங்க போனதா ஏதோ புடிச்சிட்டு வந்துருச்சு. மாமா கொளுத்தி போடுங்க. சங்கு சக்கரம் பத்த வைக்குது. யாராரு புடிச்சது எவரவர் அழைச்சது யாராரு முண்டைக்கு வசனம் மறந்துருச்சு. என்ன சொன்னோம்? ஏ அவள அரடா ஒரு அற ஆத்தா என்ன சொன்னீங்க? எப்படி இந்த பிள்ளை மேல வந்த? யாராரு பேர் என்ன சொல்லு. ஒரு புருஷன் பத்தாதடா பல புருஷன் வேணுமாடா. ஒரு புருஷன் பத்தாதடா பல புருஷன் வேணுமாடா. ஒரு புருஷன் பத்தாதடா பல புருஷன் வேணுமாடா. பாதியில செஞ்சு புட்டு அரகோரையா விட்டு புட்டா. ராதா ஒழுங்கா செய்யு மருதமணிய நல்லா செய்யு. டிஎம் கண்ணா செய்யு நெமுது நின்று நல்லா செய்யு. என்ன பிடிச்ச ஒரு ஆம்பளை பேய் ஆம்பளை பேய். தம்பி அந்த டைரி பேனா எடுத்துட்டு வா. ஏய் நீ என்னடா டோக்கன் போடுற மாதிரி மயிராண்டி 2 மொட்டாடின்ற நம்ம உழுவ வந்தே மாதிரி. ஏ விடுவங்காலி இப்படி பொம்பளைலாம் கிடைக்காது. திருப்பதி மைக்ஸ் செட்டு போட்டதுதான் நல்ல செட்டு. திருப்பதி மைக் செட்டு போட்டதுதான் நல்ல செட்டு. மணிகண்ட நல்லா போடு அருளுந்தா நல்லா போடு. செல்வம் நல்லா போடு நீலகண்டா குடிச்சு போடு. ஏ இவ பல சொத்தை எழுதி வாங்க வந்திருக்காப்பா. மைஜெட்டு ஆம்பளி பாறை கரெக்ட் பண்ற ஓனர் எங்கடா? அதுக்கு தான் அவர் தூங்கிட்டார். முழிச்சவனே காலி பண்ணலாம் பார்க்குறேன். ஏத்தாய் எத்தனை பேர்த்தா? 1 2 3 4 5 6 எங்க வீட நட்டுனாரு கொத்தனாரு. ஐயையோ
ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா என்னடா மாட்டுல போய் கண்டுக்குடி குடிச்சது மாதிரி என்னடா வந்து இப்பதான் கட்டுன பாவத்துக்கு உசுர எடுக்கிறான். குடி குஞ்சு வீணா போகுது. தம்பி என்னப்பா இங்கே போய் கொசு மாதிரி ஒன்ற வாடா வா வா சும்மா வா மாடைக்கு புடுறா ஏன்ட்ட வர்றாடா எப்பா கருங்கலை வச்சு அடிச்சு கொல்ல பாக்குறாப்பா அவனை ஐயா எனக்கு உங்க சம்பளம் வேணாம் ஒண்ணு வேணாம் ஐயா ஏயா எனக்கு என் உயிர் வேணுங்கய்யா நீ தானே ரொம்ப சந்தோஷப்பட்ட ஐயா நான் இது அக்னி சட்டி எடுக்க போறேன் மக்கள் மாதம் வாங்க என்ன மூஞ்சில ரத்த காயம்? ஐயோ பேய் வரங்க கடைசியில் என்னையே தான் ஆக்கிட்டாங்களா ஏன்டா இப்படி பொம்பளை நான் எங்கே நீ பார்க்கல ஆத்தா இதை கொண்டு போய் உள்ள கட்டி போடு இது. நீ மண்டி ஓடுத்தா கொடுத்து வச்சவன்டா புருஷன் கூட இப்படி பிணைஞ்சிருக்க மாட்டேன் இவன் ரேகை படாத இடமே இந்த பிள்ளை உடம்புல கிடையாதுடா அதே உனக்கு காசும் கொடுத்து காரில் கூட்டு வந்து தூக்க வர்ற இடத்துலலாம் டீ வாங்கி கொடுத்து உள்ள ஆப்பிள்லாம் நறுக்கி கொடுத்தா கடைசியில் என்னை மாமா விளாடும் நான் வாங்கி வந்த யோகா அது நீ செஞ்ச யோகா சூப்பர் டைலாக்ல ஏ ஆப்பிள் நறுக்கி கொடுத்து எனக்கு கிடைச்ச யோகா மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. இவன் பாரு தாயை விளையாண்டு ஒரு நாயை தோய முடியாமல் உட்காந்துருப்பாங்க பாரு அந்த மாதிரி பொண்டாட்டி இங்கே லைன் பண்ணி விட்டுட்டு தாயக்கட்டை சுற்றி வரும்போது இப்படி உட்காந்துருப்பாரு எப்படா விருத்தம் போடுவோம் இவன் ஓடுற ஒரு 12 உள்ள பாலை குடிச்சிட்டு ஒதுங்கிறவனா ஒதுங்க மாட்டேங்குது. கடிக்குதுடா. ஐயோ கொடாங்கி தம்பி ராதாகிருஷ்ணா என்ன மாதிரி ஒரு யோகாரே உலகத்துல யாருமே இருக்க உன் முடியாது. ஜாமானை தூக்கி வச்சிருக்கிறது நான் அவர் யோகக்காரனாடா. நான் யோகாரதா நான் யோகாரே தம்பி நான் பெரிய கார்ல ஏஜி கார்ல கூப்பிட்டு வந்து அகனவன டீ வாங்கி கொடுத்து வேணும்ன்ற சாப்பாடு வாங்கி கொடுத்து 4500 சம்பளம் கொடுத்து ஆஹா 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 ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வேன் கோடாங்கி ஒரு பக்கம் கண்ணை வீங்குதுவாரு எதுக்கு ஏமாந்தவனே கோடாங்கி அரே அது ஒன்றுதான் செய்யாமல் இருந்தே அதையும் செய்ய விட்டியாடா இந்த வாரு ஏழை வேற அலைஞ்ச கம்மாயில எங்கனையாவது கெளுரு மதக்க மட்டும் தெரியும் அப்படியே ஐயா உங்க பிடுங்க வாசிங்க ஏய், சத்தம் கேக்குமா? அது கேட்காது என்னென்ன வேணும் உனக்கு எது எது வேணும் புள்ள என்னென்ன வேணும் உனக்கு எது எது வேணும் புள்ள என்னென்ன வேணும் உனக்கு எது வேணும் ஏத்தா கொஞ்ச நேரம் சொல்லி கொடுறதாய் என்னத்தான் வேணும் உனக்கு எனக்கு ஒரு கோட் வேணும். கடை திறக்கட்டும் கடை போட்டிருக்கா 500 தாள் வாங்கிட்டு வர சொல்லு. 2 கோட்டு. அதுல தண்ணியே இல்ல பட. ஆமா. 2ல 1. ஒரு சிக்கன், ஒரு மட்டன் பிரியாணி. இதுல யாரு கோடாங்கன்னே தெரியலையே நான் சொல்ல வேண்டியதை கண்டாளி மட்டும் ஏப்பா தலைக்கு மேல போகுது. ஏப்பா மாடு விளையாண்டு வந்து பசியாரு கால அமைக்க விட்டு மறுபடியும் போட்டோம் இவன் சரியா இருக்காண்டா அதுக்கு சாமி சட்டி தெரியுது சாமி இவன் சட்டி வந்து தெரியுது அந்த ஆமை மட்டும் எதை பார்த்துருக்கேன் பாருடா சூப்பர் ப்ரோ ஒர்க்கா இருந்தாலும் கரெக்டா வண்டி ரிவல்ஸ் பார்த்தீங்க பாருங்க ஓட்டையா இருக்கு பிரேக் தண்ணி முண்டை ஊருக்கே சொல்லும் போது எனக்கே சொல்றேன் கோற்று ஒண்ணு வாங்கித்தாரே இந்த பிள்ளைய விட்டு ஓட்டு ஒண்ணு வாங்கி தரேன் கோற்று ஒண்ணு நான் வாங்கித்தாரே அதோ கோற்று வாங்கி கொடுத்தா போயிருவியா ஓட்டு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் டேய், ஓட்டு உள்ள ஓட்டையே போட விட மாட்டேங்கிறாங்க.
இவன் மசரை கொண்டு போய் இது பண்ணி விடுப்பான். டேய், ஏலே எதிர்த்து என்னோட தாப்பெல்லாம் வச்சு விளையாடுற மாதிரி. ஏலே இவனை வெட்டி விடுறா, அவன்கிட்ட காசு கொடுத்து வெட்டி விட்டு போயிடுவேன். இந்தா என்ன குடும்பத்தை கலைச்சு விடுறீங்களே? ஏ நீ என்னடா டைலாக் தம்பி, அதை நல்லா தூக்குப்பா. ஏய், இதை பிடிச்சி தூக்கு. ஏன் ரெண்டு ரோலரை சொல்லு, தள்ளிக்கிட்டா போகும். சாப்பிடு. ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ ஐஸ் சர்ஃபைஸ். எதுல போய் விழுகுற? அப்படி தவிடா சிங்க குட்டிய என்ன எதுக்கு கும்பிட்ட? பட்டு கருப்பட்டிய பாசமுள்ள ரோசாவ கட்டரும்பு வச்சதுன்னு சொன்னாங்க. இந்த விறகு கட்ட தூக்கன்னு பாரு, அதே பத்தியா விறகு சொல்லுங்க. போடா உன் பொண்டாட்டிடா, நான் இருக்காடா. வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சுடா. அடுத்து போகும்போது ஏய் மாதிரி 100லாம் போகக்கூடாது, 20ல் போய்க்க. நீ 100ல் ஓட்டு, ஏன்னா என்னை எஸ்போர்ட் டிரைவராக இருக்க. தம்பி நீ 20 போ. வழுக்கையாக இருந்தால் அவன் பட்டனை போட்டுக்குருவேன், நீ மயிரை பிடிங்கிட்டு போ. என்னடா பண்ற? ஏல இதுல யாரு புரிஞ்சு? எவனாவது ஒருத்தன் வந்துட்டா தெரியும். நீங்க தான் புரிஞ்சனா? போங்க போய் கோதுமை தவிட வைங்க. 9,000 பேருக்கு போனா முடியாது. உண்மையிலே மோசமான ஒம்பலாடா மருதமணி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன் பசிய போகணும் உங்க. அப்படியெல்லாம் பேச. என்ன பசியா? இட்லியா? சாப்பாடு 2 பேரும் சாப்பாடு போட்டுருக்காங்க. அவன் புருஷனை எப்படி சரி கட்டினேன்? அந்த ஆளுக்கு கோட்டில் நிதானம் இல்லாத மாத்திரையை போட்டு கொடுத்துட்டேன். போதும்டா, நிம்மறா மைக்க. என்ன போதும்டான்றீங்க? என்னமோ போதும்டான்றீங்க. வாயில வைக்கவா? கேட்டானே ஒரு கேள்வி. ஹலோ 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 எக்கோ வைங்க. ஹலோ இதுல சார் போவீங்க. ரெடியா டேப் வருது. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலை ஒட்டி காளையார் கோயில் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம மருதருவர வணங்கி வருவோம் நேச செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி சிவர கோட்டை மாடு ஒட்டி சிவகங்க போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம மருதருவரை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. வெள்ளையனை எதிர்த்திட்ட வீரம் கொண்ட வேங்கையடி. வெள்ளையன எதிர்த்திட்ட வீரமுள்ள வேங்கையடி. வெள்ளையனை எதிர்த்திட்ட வீரமுள்ள வேங்கையடி. எக்கூலமோ வணங்குதோவா ஆசை செல்லாயி. மருதுவர் நம்ம உள்ள தெய்வமடி நேச செல்லாயி. ஏய் காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலை ஒட்டி மருதுவரை பார்த்து வருவோம் ஆசை செல்லாயி. நாம வீரத்தோட வணங்கி வருவோம் நேச செல்லாயி. சிவர கோட்ட பூமி அடி அகமுடையார் சாதி அடி. சிவர கோட்ட பூமி அடி அகமுடையார் சாதி அடி. மருதுவர் வாரிசடி ஆசை செல்லாயி. நாம பத்தியுடன் பார்த்து வருவோம் நேச செல்லாயி. ஏய் காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலை ஒட்டி சிவகங்க போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம மருதுருவரை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நாம மருதுருவரை வணங்கி வருவோம் நேச செல்லாயி. கொஞ்சம் வாலிபம் வாலிபம் வாலிபம். ஹலோ ஹலோ 6 அடி உயரத்தில 60 புடி புருவத்தில
அனல் பறக்க ஆவேசமா வாராரு மருதுருவர் வாராரு வீரர்கள் மருதுருவர் வாராரு எங்கள் மாமன்னர் மருதுருவர் வாராரு 6 அடி உயரத்தில 60 புடி உருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வாரார்கள் மருதுருவர்கள் வாரார்கள் வீரர்கள் மருதுருவர்கள் வாரார்கள் எங்கள் மாவீர மருதுருவர் வாராரு 6 அடி உயரத்தில 60 புடி உருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வாராரு பெரிய மருது வாராரு வீரன் மருது வாண்டியர் வாராரு எங்கள் மாவீரன் மருதுருவர் வாராரு சிங்கம் போல சிரிச்சுக்கிட்டு சீரி பாஞ்சு வராரு சிங்கம் போல சிரிச்சுக்கிட்டு சீரி பாஞ்சு வராரு வீரன் மருது வாண்டிய வராரு எங்கள் மாமன்னர் மருதுருவர் வாராரு 6 அடி உயரத்தில் 60 புடி புருவத்தில் அனபரக ஆவேசமா வராரு மருதுருவர் வாராரு வீரர்கள் மருதுருவர் வாராரு எங்கள் மாமன்னர் மருது வாண்டிய வாராரு தூக்கு கயிற முத்தமிட்ட வீரர்கள் வராரு தூக்கு கயிறு முத்தமிட்ட வீரர்கள் வராரு தூக்கு கயிற முத்தமிட்ட வீரர்கள் வராரு வீரன் மருதுருவர் வராரு எங்கள் மாமன்னர் மருதுருவர் வராரு 6 அடி உயரத்தில 60 புடி புருவத்தில கணபரக ஆவேசமா வராரு மருதுருவர் வராரு வீரன் மருதுருவர் வராரு எங்கள் மாமன்னர் மருதுருவர் வாராரு நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கவே ஊராரனா வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பானை பொங்க வேணும் ஊரோர்கள் எல்லோருமே ஞான தங்கவே ஊர் மக்கள் வாழ வேணும் பவமான உபது பத்தி பாதார ரூபம் உலகு ஸ்ரீராம ரூபம் உலகு நித்திய சுப மங்களம் மங்களம்